மேம், பிசிஓடி இருக்கிற விமன் பிரெக்னென்ட் ஆக முடியுமா? இது என்ன புது கேள்வி, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிசிஓடி இருக்கிறவங்க கண்டிப்பா கன்சீவ் ஆக முடியும். என்னன்னா கொஞ்சம் டிலே இருக்கும், அவ்வளவுதான். பட் ஆனா கன்சீவ் ஆக முடியாதுன்றதுலாம் கிடையாது. நிறைய பேர் நான் இப்போ சொல்ல போற 3 டிப்ஸ் வச்சு நேச்சுரலா கன்சீவ் ஆனவங்க இருக்காங்க. ரைட் ட்ரீட்மெண்ட், ரைட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ரைட் ஃபுட். இது மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம். வென் ஐ சே ரைட் ட்ரீட்மெண்ட், உங்களுடைய பீரியட்ஸை நீங்கள் ரெகுலர் ஆக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெகுலர் ஆக்கிட்டு ஓவிலேஷனை ட்ராக் பண்ணிவிட்டு இன்டர்கோர்ஸில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம். வென் ஐ சே ரைட் லைஃப் ஸ்டைல், நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா எய்ம் ஃபார் 20% ஆஃப் பாடி வெயிட் ரிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 80 kg இருந்தீங்கன்னா 16 kgs வெயிட் லாஸ் பண்ணணுன்றதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சீக்கிரமாக பண்ணாதீங்க, டேக் டைம். ஒரு மந்த்துக்கு 3 kgs லூஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு கோலாக செட் பண்ணுங்க. அண்ட் த தேர்ட் திங் இஸ் ரைட் ஃபுட். கார்போஹைட்ரேட் டென்ஸ் ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம். பிசிஓடி இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். இது கம்ப்ளீட்லி மேனேஜபிள். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ பிகம் அ மாம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கன்சீவ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.